ஆகாப் அரசன் தன்னுடைய விருப்பம் போல் ஆட்சி நடத்தி வந்ததால் எலியா தீர்க்கதரிசி மழை பெய்யாமல் இருப்பதற்கு தேவனிடம் கருத்தாய் விண்ணப்பம் செய்தான். அதன் விளைவாக நாட்டில் 3.5 வருடம் மழை பெய்யாமல் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு சமயம் ஆகாப் அரசன் தீர்க்கதரிசியான எலியாவை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது ஆகாப் அரசன் எலியாவை நோக்கி, இஸ்ரவேல் மக்களை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு எலியா, இஸ்ரவேல் மக்களை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. தேவனின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதால் அரசனாகிய நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேல் மக்களை கலங்க பண்ணுகிறீர்கள். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் பாகால் என்ற வேற்று தெய்வத்தின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை யாசபாலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் என்ற மலையில் அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா இஸ்ரவேல் மக்களிடம் இவ்விதமாக சொன்னான், நீங்கள் எதுவரை 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் என்ற விக்கிரகங்கள் தெய்வங்கள் ஆனால் அதை பின்பற்றுங்கள் என்றான். இஸ்ரவேல் மக்கள் எலியாவுக்கு பதிலாக ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா இஸ்ரவேல் மக்களை நோக்கி, தேவனுடைய தீர்க்கதரிசிகளில் மீதமாய் இருக்கிறவன் நான் ஒருவன் தான். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பொழுதும் 2 காளை மாடுகளை எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள். அதில் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகின் மேல் வைத்து, நான் மற்ற காளையையும் அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தெய்வமாகிய பாகாலின் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே உண்மையான தேவன் என்றான். அதற்கு மக்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகம் பேர் இருப்பதினால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். பாகால் என்ற விக்கிரக தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட காளை மாட்டை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணினார்கள். பின்பு அவர்கள் எல்லோரும் கூடி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. பின்பு அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். அப்பொழுதும் எந்தவித பதிலும் இல்லை. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய், கூப்பிடுங்கள், அவன் தேவன் தானே? ஒருவேளை தியானத்தில் இருப்பான், அல்லது வேறு பணியாய் இருப்பான், அல்லது பயணப்பட்டு எங்காவது போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். இதை கேட்ட பாகாலின் தீர்க்கதரிசிகள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவர்களின் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும்படி கத்திகளாலும் ஈட்டிகளாலும் அவர்களை கீறிக் கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டுமாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பாகாலிடமிருந்து ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல இஸ்ரவேல் மக்களை நோக்கி, என்னிடம் வாருங்கள் என்றான். சகல மக்களும் அவனிடமாக வந்தபோது தகர்க்கப்பட்ட தேவனுடைய பலிபீடத்தை அவன் சரி செய்து, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்பினுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே தேவனுடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க 2 மடங்கு இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளை மாட்டை துண்டு துண்டாக துண்டித்து விறகின் மேல் வைத்தான். பிற்பாடு எலியா, நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அதே அளவின்படி தண்ணீரை ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதன் பிறகு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா பலிபீடத்தின் இடத்தில் வந்து இவ்விதமாக தேவனிடம் வேண்டினான்.
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த மக்கள் தெரிந்து கொள்ளும்படிக்கு என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்றான். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் ஈர்த்தது. இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா இஸ்ரவேல் மக்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றான். பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்த போது எலியா அவர்களை கீசோன் என்ற ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான்.